வார்த்தை சொன்னதுனால திமுக வந்து மக்களுக்கான வளர்ச்சி தடுக்கிறதுக்காக தான் இந்திய மும்மொழி கொள்கை அப்படின்றத டைவர்ட் பண்றாங்க. சரி, திமுக இங்க வளர்ச்சியை தடுக்குது, நான் ஏற்கிறேன். நீங்க என்ன வளர்ச்சியை கண்டீங்க? 10 ஆண்டுகள் முழுமையா நிறைவுற்று 16வது ஆண்டுல கால் எடுத்து வச்சு நீங்க போற நீங்க இப்ப என்ன வளர்ச்சியை கண்டீங்க? பசி இல்லாத பாரதம் அப்படி எதுவும் திட்டம் இருக்கா? சொல்லுங்க. கிளீன் இந்தியா கொண்டு வந்தீங்க, கிரீன் இந்தியா இருக்கா? புவி வெப்பமாகுதுன்னு தெரியுது, குளோபல் வார்மிங்கிறீங்க, எல்லாம் தெரியுது, பருவநிலை மாறுதுங்கிறீங்க. அது காரணம் என்ன? மாறிச்சா நம்ம மாற்றணுமா? புவி வெப்பமாகதான் ஆக்கணுமா? அது காரணம் என்ன? அதை நிவர்த்தி செய்ய, அதை களைய ஏதாவது திட்டம் இருக்கா? சொல்லுங்க. ஏதாவது இருக்கா? பசியோடு பல கோடிக்கணக்கான குழந்தைகள் உறங்க போறாங்க. அது பசி இல்லாத ஒரு பசியோடு என் தேசத்தின் குழந்தைகள் உறங்க செல்ல மாட்டார்கள் அப்படின்னு அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? எல்லாருக்கும் கல்வியை கொடுத்துட்டீங்களா? சரியான சமமான கல்வி வந்து சேர்ந்துருச்சா? நீங்க வேற நாட்டின் பிரதமர் ஐயா மோடி வரும்போது அவர் சொன்ன வாக்குறுதி 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னாங்க. கொடுத்து முடிச்சிட்டீங்களா? முடிக்கப்பட்டுருச்சா? அப்புறம் எது ஒன்று சரியா இருக்கு? நீங்க வளர்ச்சின்னு பேசுங்க. நீங்க ஆட்சி செய்யற மாநிலங்களை வளர்ச்சியை கண்டுட்டீங்களா? இந்தியா வளரும் நாடுகள் பட்டியலே இல்ல, அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா? இருக்கா? பசியோடு இருக்க நாடுகளின் குறியீடுல இந்தியா எத்தனை இருக்கு? ஏதாவது சொல்லாதீங்க தம்பி. எளிய மக்களுக்கான கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எதுக்கு? மக்களை படிக்கிறதுக்கு பீகார்ல இருந்து அங்கிருந்து இங்கிருந்து ஆள் கொடுத்து வந்து வீக வகுப்பாளர்கள், அது எளிய மக்களுக்கான கட்சி இல்ல. பிராண்டிங், எளிய மக்களுக்கான கட்சி எதுக்கு பிராண்டிங் பண்ணுது? எதுக்கு புரியலையே. இந்த வீக வகுப்பாளர்கள் தேர்தல் அரசியலை தான் புரிய வைப்பாங்க, மக்கள் அரசியலை பேச மாட்டார்கள். மக்களின் அரசியலை பேசுறவர்கள் மக்களிடமிருந்து மக்களை படித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு பிரச்சனைக்கான காரணங்களை கேட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு போறதுதான் மக்களுக்கான அரசியல். அப்படி செய்யலையே. தேர்தலுக்கான கூட்டணிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சார். எதை? பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் கட்சியோட வந்து தேர்தலுக்கான பிரசாந்த் கிஷோர் பீகார்ல ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. அந்த கட்சியோட தம்பி விஜயோட கட்சி கூட்டணி வைக்க போதா? தேசிய அரசியல் கொண்டு போற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அது அவர் நிலைப்பாடு. நல்லவர்கள் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சா எல்லாரும் வரவேற்பார்கள் பேசியிருக்காரு. நல்லவர்களை வரவேற்கத்தான் செய்வாங்க, அது காலங்காலமா நடந்தானே இருக்கு. யாருன்னு சொல்லணும்? பண்ணையார் ஆட்சி, பரம்பரை ஆட்சி, அதை அகற்றுவோம்னா இப்ப நான் சொல்றேன். நான் வந்து எங்களுடைய அரசியல் எதிரி இந்த நிலத்தில் நச்சு அரசியல், நாச அரசியல், தீய அரசியல், இந்த ஊழல் லஞ்ச அரசியல், இந்த மத போதை அரசியல், இதையெல்லாம் கொண்டு வர்றது திமுக தான். அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். என் இனத்தை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திமுக. தமிழர் என்று பேசி தமிழ் மொழியை அழித்து தமிழர் உரிமையெல்லாம் பறித்து இந்த நிலத்தின் வளத்தை எல்லாம் நாசமாக்கின கட்சி ஆட்சிகள் இதுதான். இந்த நிலத்தில் இருக்கிற தீய அரசியலுக்கான நச்சு வேர் திமுக. அதை நாங்கள் எதிர்க்கிறோம், ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி எதை சொல்லணும்ல. மதவாத சக்திங்கிறீங்க பாஜக கொண்டு வந்து கால் உண்ட வச்சது யாரு? காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இந்த மத கோட்பாட்டில் என்ன வேறுபாடு? ஒருத்தன் இடிப்பான், ஒருத்தன் இடிக்க அனுமதிப்பான். ஒருத்தர் சவுண்ட் ஆஃப் யாரால் இந்துசுமா, பக்கத்தில் ஒருத்தர் எஸ் யாரால் இந்துசுமா. சவுண்ட் இந்துத்துவா, சாப்பிட்டு இந்துத்துவா, வேற ஏதாவது மாறுதல் இருக்கா? சரி, இப்போ நீங்க சொல்ற மொழி கொள்கையிலேயே காங்கிரசின் நிலைப்பாடு பிஜேபியிலிருந்து வேறுபாடு ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் தம்பியினுடைய நம்பிக்கை வெற்றியடைய நான் வாழ்த்துறேன். மகிழ்ச்சி.